சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே ரொம்பவே ஃபேவரட்டான டாமினோஸ் ஸ்டைல் பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்சா டோ செய்ய ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க, 1 கப். சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 15 கிராம் ஈஸ்ட் நல்லா கலந்து விட்டுருங்க. இது இப்போ ஆக்டிவேட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நொறையா வந்திருக்கு பாருங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மைதா 1 கப், அதாவது 250 கிராம் கப்பில் 2 கப் எடுத்துருக்கேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் நடுவில் நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் பிணைஞ்சதுக்கு அப்புறமா மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. தடவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது ஒரு 2 மணி நேரத்துக்கு இது நல்லா புளிச்சு வரட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ சரியாக 2 மணி நேரம் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு. இப்போ பீட்சா பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ண டோ வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. டோ சன்னமாக இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல சாஸ் கரெக்டாக செட் ஆகிறதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி இந்த இடத்துல குழியாக பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விடுங்க. அடுத்ததாக இதில் பீட்சா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, எல்லா இடமும் போகிற மாதிரி. அடுத்ததாக ஹர்ப்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். Oregano 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பீட்சா சீசனிங் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக துருவின மொசரல்லா சீஸ். சீஸ் சேர்த்ததுக்கப்புறமா காய்கள் எல்லாத்தையுமே அடுக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி, அடுத்ததாக குடை மிளகாய், அடுத்ததாக பிளாக் ஆலிவ்ஸ், அடுத்ததாக க்ரீன் ஆலிவ்ஸ், அடுத்ததாக மஷ்ரூம்ஸ். கடைசியாக கொஞ்சம் போல் ஸ்வீட் கார்னை அப்படியே தூவி விடுங்க. ஃபைனலாக இன்னும் நிறைய சீஸ். பீட்சா பிளேட் ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவனில் உள்ளார வச்சுடுங்க. டெம்பரேச்சர் 180 டிகிரி மிடில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வாவ், நம்மளோட பீட்சா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சீஸ் தான் மெல்ட் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. பீட்சா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப சீஸியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷஸ் எது இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.